இப்ப 2017 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிய பிறகு பழனிசாமி எதுக்காக என்ன கட்சியை விட்டு நீக்கினார்னு நிறைய பேருக்கு உண்மையான காரணம் தெரியாது. காரணம் என்னன்னா, உண்மையான காரணத்தை சொல்ற, கொஞ்சம் அமைதியா இருக்க, ஆரவாரம் வேணாம். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆண்டிப்பட்டியில வருது, ஆர்கே நகர்ல முதல்ல இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்ப பொதுச்செயலாளரா சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள், நான் துணை பொதுச்செயலாளர், பழனிசாமி முதலமைச்சர். அப்பொழுது நான் பெங்களூர் பார்ப்பனாக்கிற சிறைச்சாலைக்கு சென்று தேர்தல் அறிவிக்கப் போகிறார்கள், யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று பொதுச் செயலாளர் என்ற முறையில் எங்க சித்தியை கேட்க போனேன். அப்ப என் கூட தலவாய் சுந்தரம், அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் கூட வந்தாங்க. அப்ப தலவாய் சுந்தரம் நம்ம டெல்லி பிரதிநிதியா இருந்தார். நான் தென் மாவட்டங்களிலே போட்டியிட்டதுனால, அது நமது தேனி மாவட்டத்தில் போட்டியிட்டவன் என்பதால் எனக்கு ஆர்கே நகர்ல நான் போட்டியிடணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்கள் பொதுச் செயலாளர் சிறைச்சாலையில் இருந்தாரு, துணை பொதுச் செயலாளராக வேட்பாளரை தேர்வெடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்ததுனால யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம், ஏன்னா அடுத்த வாரத்தில் தேர்தல் அறிவிப்பாங்க. நான் மறுபடியும் 15 நாள் கழிச்சு தான் அங்க பார்ப்பனாக்கிரகத்தில் பெங்களூர்ல அவங்களை சந்திக்க முடியுங்கிறதுனால கேட்க சென்றிருந்தேன். அப்ப யாரெல்லாம் விருப்பப்பட்டாங்களோ அவங்க பேரெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். அப்ப அவங்க கேட்டு, ஏன் தம்பி நீ போட்டிக்கிட்டா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எதற்காக நான் போட்டிட்டேன், எனக்கு அந்த எண்ணமே இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்ல நமது சகோதரர் ஓபிஎஸ் இன்றைக்கு நமக்கு எதிராக போய்விட்டார், தப்பா எடுத்துக்காதீங்க, நடந்ததை சொல்றேன். அதனால இரட்டை இலை சின்னத்திற்கு கூட பிரச்சனை வரலாம், நீ போட்டியிட்டால் எல்லாம் ஒத்துமையா அங்க வேலை பார்ப்பாங்க, அதனால நீ நிக்கணும்னு சொன்னாங்க. நான் கூட அதை பெருசா எடுத்துக்கல. இங்க பல பேர்கிட்ட சொன்னேன், எடப்பாடியே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, அவர் கூட 4-5 மணிகள் இருக்காங்களே, அது நீங்க தான் சரியா வரும்னு சொன்னாங்க. ஆனா அப்பொழுது உளவுத்துறையில முக்கியமான அதிகாரியாக இருந்தவர், நான் பேர் சொல்லக்கூடாது, அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு சார் இந்த முறை நீங்கள் நின்றால் உறுதியாக சரியாக வேலை பார்த்தால் வெற்றி பெற முடியும், ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க, பழனிசாமி நீ நிக்கிறத பார்த்து பயப்படுறாரு, அதனால என்கிட்ட என்ன சொல்ல சொன்னார்னா, சார போட்டியிட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னாரு. இதுதான் உண்மை, இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எத்தனை நாள் நான் சொல்லல, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதே தலவாய் சுந்தரம் இவங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஏப்பா நம்ம தேர்தலில் போட்டிடுறதுனால இவருக்கு என்ன ஆபத்துன்னு. அப்பதான் பின்னாடி தெரிஞ்சிச்சு, நான் சட்டமன்றத்துக்கு வந்தேன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் முயற்சி செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அன்னைக்கு பயந்தவர் தான். அந்த தேர்தல் நின்றுச்சு, உங்களுக்கு தெரியும். காரணம் பார்த்து அவங்க என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க. இன்னொரு காரணம், அப்ப இருந்த கவர்னர் என்னிடம் என்ன சொன்னாங்கன்னா, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க சொல்லுங்க இவங்கள்ட்ட, அவங்களை வச்சுக்கிட்டே சொன்னார், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுங்க, நல்ல அதிகாரிகளை போட்டு வேலையை பாருங்கன்னு சொன்னேன். அந்த கோபம் தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவான போது நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க அந்த கட்சியை மீட்டெடுக்கணும்னா இவரு சரியா போய் கட்சி தொடங்குறாருன்னு கேட்டாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அதுபோல அரசியல் வல்லுநர்கள்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்க இன்னொரு சின்னத்தில் தேர்தலில் நின்று போட்டியிட்டாதான் இன்றைக்கு அங்க உள்ளவங்களை எல்லாம் அவரு எல்லாரையும் வாங்கி வச்சிருக்காரு, அன்பால வாங்கி வச்சிருக்காரு பழனிசாமி. ஊழல் முறைகேடால் ஈட்டிய செல்வத்தால் எல்லாரையும் தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு. அதனால நிர்வாகிகள் எல்லாம் சரியா இருக்க மாட்டாங்க. அதனால தொண்டர்களை நம்பி புதிய இயக்கம் கண்டு புதிய சின்னத்தில் வெற்றி பெற்றால் தான் ஜனநாயக ரீதியாக அம்மாவின் கட்சியை மீட்டெடுக்க முடியும் என்று 2017 நாங்கள் போராடி வருகிறோம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.